நமக்குள்ள இருந்து தான் எல்லாமே உருவாகுது. அதை நம்ம சீர் பண்ணிட்டா சரியா போச்சு. அது சீர் பண்ற கேள்வி கேட்டீங்கன்னா சரி, ஏன் இப்படி வந்துச்சுன்னு நினைச்சாவே அதுக்கு ஆணிவே தெரிஞ்சிடும். அப்ப நீ ஒரு மனசு கெடுதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்டதோ ஏதோ ஒரு நல்லதோ உங்க மனசுல வந்து பாதிச்சிருக்கும். அதனாலதான் அது வர்றது மாதிரி. நீ யார் எந்த தொடர்புல கம்முன்னு இருந்து பாருங்க, போன் தொடர்பு இருக்கக்கூடாது, ஆள் தொடர்பு இருக்கக்கூடாது பாருங்க, எந்த இதுக்கும் வராது. இப்போ ரூம்க்குது அதனால இழுத்து மூடிட்டு வெளிச்சம் போவா ரூம் உட்காந்து உள்ள எத்தினாலும் உங்களுக்கு இருட்டாவே இருக்கும். எப்ப 4 வச்சு போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு ரூம் போட்டு 24 நல்லா பளிச்சு வெளிச்சம் போட்டு நல்லா வெளிச்சிலே இருந்துச்சு, பகல் வச்சா இரவு வச்சா எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி அந்த செயலுக்கு நம்ம மாறி போயிடுறோம். நீங்க ஒரே செயலுக்கு மாதிரி ஒன்னேதான் நடக்கும். இருட்டுல இருந்தா இருட்டாவே இருக்கும், வெளிச்சம் இருந்தா வெளிச்சமாவே இருக்கும். ஆனா இப்ப நம்ம இரவு பகல் ரெட்டையாகிறோம், ஆனா ரெட்டை வாழ்க்கை வாழ்றோம். இருட்டிலேயே இருந்தாலும் ஒன்னே தான், அது துன்பமே இல்லை. வெளிச்சம் இருந்தாலும் வெளிச்சத்திலே இருந்தாலும் துன்பமே கிடையாது. ஆனா இரவு பகல் ரெண்டாகும் போது ரெண்டா வாழ்ந்துதான் ஆகணும். ஆணு பெண்ணு, இன்பம் துன்பம், வரவு செலவு, இந்த மாதிரி ரெட்டை எல்லாமே ரெட்டை தான். மனுஷன் வாழ்க்கையே ரெட்டை வாழ்க்கை தான். இது ஒன்னாயிட்டா கடவுள்.